ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு கட்லட் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈஸியான கட்லட் ரெசிபி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு தரலாம். அதுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க, வாழைக்காவும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதோடய தோலை வந்து நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். கடலை மாவு வந்து எடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. இப்போ நம்ம இது எல்லாமே தோல் உரித்து இந்த மாதிரி வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை கையிலேயே கூட மசிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுதான் வந்து நமக்கு பேஸு. நம்ம பண்ணுற கட்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பேஸ் வந்து இது தான். இதுலேயே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம். வெங்காயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்தும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்துட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வாழைக்காய் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மல்லித்தழையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பைண்டிங்க்காக தான் கடலை மாவு வந்து சேர்க்குறோம். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கணும் நமக்கு கட்லெட்டு. அதனால் வந்து கடலை மாவு சேர்க்குறோம். பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக கரம் மசாலா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கெட்டியாக ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு மாவு வந்து ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் கட்லெட்டுக்கு பர்ஃபெக்டாக வரும். பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், கட்லெட் ஷேப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மைதா மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை நம்ம நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கட்லெட்டுக்கு எப்போவுமே எப்படி வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நான் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து கரைச்சி விட்ருங்க. கட்டி எதுவுமே நமக்கு வந்து இருக்கக்கூடாது. முடிஞ்சால் விஸ்கி வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு இது இல்லாமல் கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் எல்லாத்தையும் இந்த மாவில் வந்து முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக வந்து இந்த கட்லெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கட்லெட் செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. இப்போ நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஷேலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தான் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து அதிகமாக நான் எண்ணெய் சேர்க்கல. அதுலேயே நம்ம வந்துட்டு பொரித்து எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு கட்லெட் சைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். பெருசாக போடுறீங்கன்னா நிறைய எண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு கட்லெட் ரெடி ஆகிருக்கு. நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக நமக்கு ஈஸியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட பொட்டேட்டோவும் பனானாவும் இருந்தால் போதும், ரா பனானாவும் நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த பேட்சை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் 3 வந்துட்டு நான் வந்து சேர்த்துருந்தேன். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம வந்துட்டு வீட்டில் செய்கிற ஸ்நாக் ரெசிபி தான். நம்ம டொமேட்டோ சாஸோடு இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்னால் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போயுமே வடை, பஜ்ஜி இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பொட்டேட்டோவில் செஞ்சு கொடுத்தோன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.